இலங்கையின் நட்சத்திர குரல் தேடலின் மற்றும் ஒரு ஆரம்பம். உலகுக்கு நம்மவர் திறமைகளை வெளிக்காட்டும் 60 நிமிட நேர நேரடி வானலை போட்டி நேரம். பரபரப்பான விறுவிறுப்பான நயம் தரும் பாடல்களுடன் போட்டியாளர்களை நேரலையில் இசைக்க வைக்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார். ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2. நம்மவர் பாடும் திறமைக்கு களம் அமைத்து தரும் நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டி. பார்த்தும் கேட்டும் ரசிக்க பார்வையாளர் அரங்கிலே நேரலையாகவும் தென்றல் FM அலைகளிலே நேரடி ஒளிபரப்பாகவும் ஓங்கி ஒலிக்கக்கூடிய நாத கோர்வைகளில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் இலங்கை வானொலி நிலைய கலையகத்தின் ஆனந்த சமரக்கோன் மண்டபத்தில் இடம்பெறுகின்ற நேரலை வானொலி நிகழ்ச்சி பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவு. எங்கே உங்கள் கரகோஷம்? செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்களில் நேரடியாக வானலை வழியே நேரலையாக உங்கள் இல்லம் நாடி வரும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 உங்களையும் பார்வையாளர்களாக அழைத்திருக்கிறது. உங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. புதன் திங்கள் ஆகிய தினங்களிலே மறு ஒலிபரப்பும் உங்கள் இல்லம் நாடி வருகிறது. 104.7 104.9 ஆகிய வானலை வரிசைகளிலும் www.slbc.lk என்ற இணைய முகவரியிலும் நீங்கள் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியை போட்டி நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நேரலையாக வானொலியில் எம்மை கேட்டுக்கொண்டிருப்பது போன்றுதான் எங்களுடைய தென்றல் சிங்கிங் ஸ்டார் ஃபேஸ்புக் தளத்தில் ஃபேஸ்புக் லைவாகவும் அதே போன்று எமது நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப் தளத்திலே மறு ஒலிப்பதிவுகளாகவும் நீங்கள் ஒலிப்பதிவுகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். தென்றல் சிங்கிங் ஸ்டார் இலங்கையில் இடம்பெறுகின்ற முதலாவது நேரடி வானொலி பார்வையாளர் அரங்க நிகழ்ச்சி என்பதை மறந்து விடாதீர்கள் நேர்களே. வேறு எந்த வானொலிகளையும் செய்யாத அளவிற்கு நேரடியாக பார்வையாளர் அரங்கில் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றும் நாங்கள் நமது போட்டியாளர்கள் நால்வருடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் என்னென்ன பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன என்பதை அறிய ஆவலாக இருக்கக்கூடிய எங்களுடைய நேர்களை போறதான் இங்கே அரங்கம் நிறைந்த பார்வையாளர்களையும் நாங்கள் வருக 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 என்று வரவேற்றுக் கொண்டு, வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தர்ப்பங்கள் அனைவருக்கும் அமைந்து விடுவதில்லை. அந்த சந்தர்ப்பங்கள் அமைகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் வாழ்க்கையிலே என்றும் தோற்றதும் இல்லை. நிச்சயமாக எங்களுடைய தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேஷ் அவரோடு லலித் சாந்தபிரிய தலைமையில் தரிந்து சதுரங்க சிந்தக லக்மால சேல வன்னியாராச்சி கமித சில்வா சமித லோக்கு குமார இந்துநாத் நந்த சிரி இவர்களோடு தொழில்நுட்பத்தில் நிஷாந்தி ரணதுங்க சந்தருவான் மற்றும் கலையக உதவி அதுல சிரி. ஆம், ஆக்டோபாலுடன் இணைந்திருக்கக்கூடிய நரேந்து உட்பட லலித் சாந்த பிரிய தலைமையிலான SLBC எங்களுடைய வாத்திய குழு தலைமையிலே இன்றும் பாடல்களை இசைப்பதற்கான போட்டியாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நேர்களே, விறுவிறுப்பான இந்த போட்டியிலே இன்றைய போட்டியாளர்கள் யார் யார் என்பதை அறிவிப்பதற்கு முன்பதாக நீங்கள் எங்களுடைய Facebook தளத்திற்கு சென்று தொடர்ந்து இன்று இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நீங்கள் பார்க்கலாம். நேரடியாக பார்ப்பதுடன் எங்களுக்கு பதிவுகளை இடுங்கள். உங்களையும் நாங்கள் நேரடியாக இணைத்துக் கொள்வதற்காக காத்திருக்கிறோம். அதே போன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்கள் வருகை தரலாம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் ஆனந்த சமர்கோன் கலையகத்திற்கு. தகிஷன் இன்றும் 4 போட்டியாளர்கள் ஜெயவாணி, மாசிலாமணி, மகிந்தன், சிவானந்தன் இவர்கள் 4 காத்திருக்கிறார்கள். குறிப்பாக கண்டி, யாழ்ப்பாணத்தின் உரும்பிராய் போன்ற பகுதிகளில் இருந்து இம்முறை போட்டியாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் முல்லைத்தீவிலிருந்து ஒரு போட்டியாளர் இன்றைய தினம் பங்கு பெற்றுகிறார். எனவே அனைவருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு சத்தமான கரகோஷத்தை அரங்கத்தில் தரலாம். போட்டியாளர்களை நாங்கள் அழைப்பதற்கு தயாராகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே முதலாவது போட்டியாளரை அழைப்போமா? முதல் போட்டியாளர் கண்டி ஜெயவாணி. கண்டியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஜெயவாணி இன்றைய தினம் தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியிலே இடம்பெறுகின்ற முதலாவது போட்டியாளராக இருக்கின்றார். வாருங்கள் ஜெயவாணி. ஜெயவாணி உற்சாகமாக, சரி, ஒரு பயத்தோடு ஒரு புன்னகை வருகிறது தகீஷன் ஜெயவாணியின் முகத்திலே. வாணி, கலை வாணியினுடைய அருளும் அதே போன்று ஜெயத்தினுடைய வெற்றியினுடைய அறிகுறியும் ஒன்று சேர கலையையும் வெற்றியாளராக கூடிய ஒரு திறமை உங்களுடைய பேரில் இருக்கிறது. எப்படி இருக்கிறீர்கள் ஜெயவாணி? நலமாக இருக்கின்றேன். சரி ஜெயவாணி, உங்களை பற்றி சற்று சொல்லுங்கள். நீங்கள் எப்படி, என்ன மாதிரியான விருப்பம் கொண்டவர்? எப்படியான இசைத்துறையிலே என்னென்ன விருப்பம் உங்களுக்கு இருக்கு? உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொதுவாக இசை கேட்பதே என்னோட பழக்கம். படங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா?
திரைப்படங்கள்லாம் அதிகமாக பார்க்குறது. அதிகமா எந்த படமுமே இதை விடாம பாத்துருவீங்க? அப்படி இல்லை, டைம் கிடைக்கும்போது பார்ப்பேன். சரி, இப்போ நீங்க படங்கள்னு சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கருப்பு வெள்ளை திரைப்படம், அதே போன்று இப்போ வருகின்ற திரைப்படங்கள், இதெல்லாம் நீங்க யாரை அதிகமாக, உங்களுக்கு எந்த திரைப்படங்கள் அதிகமாக பிடிக்கும்? எந்த வகை காலகட்டத்திலான படங்கள் பிடிக்கும்? அதிகமாக பார்த்து இடைக்கால படங்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய திரைப்படங்களிலே உங்களுக்கு பிடித்த கதாநாயகன் யார்? யார் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டார்? விஜய் உங்களுடைய பேரிலும் ஜெயம் இருக்கிறது. எனவே வெற்றியை நோக்கியதாகத்தான் உங்களுடைய தேடலும் இருக்கிறது. விஜய் நடித்த திரைப்படங்களிலே கடைசியாக வந்த திரைப்படம் பார்த்தீங்களா? என்ன திரைப்படம்? பல திரைப்படங்கள் நடித்திருக்கின்றார் விஜய். தெரி. சும்மா தெரிக்க விடுவதற்காக உங்களுடைய குரலை ஆவலுடன் இங்கே எங்களுடைய அரங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள். என்ன மாதிரி நல்லா பயிற்சி செய்தீங்களா ஜெயவாணி? சரி, போட்டியில் முன்னேறி செல்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருந்தால் வெற்றிதான் இல்லையா கிஷன்? அவர் சும்மா தெரி அப்படின்னு சொல்லி அப்படியே தெரிக்க விடுவதற்காக தயாராக இருக்கின்றார். என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க ஜெயவாணி? என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க? புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம் தோறும் என்று ஆரம்பமாக அருமையான ஒரு பாடல். நான் நினைக்கிறேன் காலை வேளை சென்று இப்போ மதிய வேளை நெருங்கி கொண்டிருந்தாலும் கூட இந்த நேரத்திலே அருமையான ஒரு இசையுடன் கூடிய ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாடலூடாக கனகச்சிதமாக ரசிகர்களையும் இங்கே அரங்கில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களையும் நீங்கள் மகிழ வைக்கலாம். மிக துல்லியமாக இசையை வழங்குவதற்கு எங்களுடைய வாத்திய குழுவினர் தயாராக இருக்கின்றார்கள். இந்த பாடலை ஏன் தெரிவு செய்தீங்க? ஏரிய பாடல்கள் பார்க்க ஏன் இந்த பாடலை தெரிவு செய்தீங்க? இந்த பாடல் வரிகள் பிடிக்கும், அதோட இந்த பாடல் இசை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நாகபூஷன், உண்மையிலே எங்களுடைய போட்டியாளர்கள் கூட பாடல்களை தெரிவு செய்கின்றதிலே தான் வெற்றியின் ரகசியமும் இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக வரிகள் இன்னும் ஒன்று தகிஷன், அவர்களால் லாவகமாக இலகுவாக பாடக்கூடிய பாடலாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் ஆரம்ப கட்டம். அவர்கள் பல கட்டங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது இல்லையா? ஆம், இது ஒரு ஃப்ரீ ஸ்டைல் இல்லாவிட்டால் ஒரு அனைவருக்கும் ஒரு திறந்த அரங்காக உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. எனவே இதிலே ஒரு சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளிலே நீங்கள் ஒவ்வொரு கட்டங்களாக தாண்டி செல்கிற பொழுது இன்னும் சுவையாக இருக்கும். புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்பதாக இளையராஜாவினுடைய இசையிலே எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல். எஸ் ஜானகி பாடிய பாடலை இன்று எமது ஜெயவாணி பாட போகிறார். ஆம், எமது கலையக அரங்கிலே நேரடியாக ஜெயவாணி பாடுவதற்காக காத்திருக்கிறார். ஜெயவாணி பாடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நேரடியாக எமது தென்றல் சிங்கிங் ஸ்டார் ஃபேஸ்புக் தளத்திலே நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீர்கள். நீங்களும் உடனுக்குடன் பதிவுகள் இடங்கள் உங்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வதற்காக காத்திருக்கிறோம். எனவே தயாராகவும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவினர். நல் வாழ்விற்கு, சிறந்த விவசாய துறைக்கு, இல்லாவிட்டால் சிறந்த எதிர்காலத்திற்கு நாங்கள் காபன் உரத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிப்போம் என்பதுதான் விவசாய அமைச்சனுடைய சேதன பசலை பிரிவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. எனவே ஜெயவாணி, உங்களுக்கான சந்தர்ப்பம் அங்கே உங்கள் கரகோஷத்துடன் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 முதலாவது போட்டியாளர் ஜெயவாணி.
பாட வேண்டும் என்கின்ற ஆசையோடு வந்தவர்கள் இன்று தென்றல் தந்த மேடையிலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கண்டி ஜெயவாணிக்கு நாங்கள் இன்னும் உற்சாகம் தருவோம். ஜெயவாணி இந்த போட்டியில் தொடர இன்னும் பயிற்சி வேண்டும். தகிஷன், நிச்சயமாக தென்றல் சிங்கிங் ஸ்டார் மேடையிலே நாங்கள் இந்த முதலாவது சுற்றில் குரல் தேர்வுக்காக வருகை தந்தவர்களிடமிருந்து தெரிவு செய்த போட்டியாளர்கள் பலரை இம்முறை இணைத்திருக்கிறோம். அவர்களிடமிருந்து தெரிவு செய்யப்படக்கூடிய ஏனைய போட்டியாளர்கள் அடுத்தடுத்த சுற்றுகளிலே இடம்பெற இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையிலே எம்முடன் நேரடியாக இணைந்திருக்கக்கூடிய நேர்களையும் நாங்கள் ஞாபகமூட்டலாம். அப்சல் எங்களுடன் நேரடியாக ஃபேஸ்புக் தளத்திலே நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதே போலதான் அலோசியஸ் கேன்சியஸ் அவரும் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போலதான் கனிஷ் கனகரட்னம், அதே போலதான் கலை கிரிஷ், மேலும் இன்றும் இணைந்திருக்கின்றார் வழமை போன்று அமுதா, அதே போலதான் இவர் ஏஞ்சல் சஹா, பலரும் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 இது நேரடியாக இடம்பெறுகின்ற போட்டி நிகழ்ச்சி. அதே போலதான் நேரலையாக வானொலியில் ஒலிக்கின்ற போட்டியும் கூட. ஆம், நம்மவர் பாடும் திறமைக்கு களம் அமைத்து தரும் நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டியிலே பங்கு கொள்ளும் எங்களுடைய பாடகர்களை ஊக்குவிப்பதற்காக நாங்கள் அவர்களுக்கு கரகோஷம் வழங்குகிறோம். அதே போல இத்தகு மேடை அவர்கள் தமக்கு கிடைத்ததை இட்டு தம்மை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் இலங்கை வானொலி எத்தனையோ பாடகர்களை உருவாக்கி இருக்கிறது, எத்தனையோ பேருக்கு களம் அமைத்து தந்திருக்கிறது. இன்று 4 பாடகர்களில் ஒருவர் மேடையேறிவிட்டார். இனி அடுத்ததாக இப்போது முள்ளியவளை ஏ மாசிலாமணி. வணக்கம் மாசிலாமணி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். முள்ளியவளையிலிருந்து வருகை தந்திருக்கிறீர்கள். முல்லைத்தீவு முள்ளியவளை, உங்களுடைய ஊரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். முல்லைத்தீவு என்பது முல்லை மலர்கள் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்திலே முள்ளிகள் நிறைந்த ஒரு இடம் முள்ளியவளை. அவை ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இயற்கையான பெயர்களோடு கூடிய ஒரு இடமாக அது அமைந்துள்ளது. இப்போது உங்களுடைய முள்ளிய வளையிலும் எங்களுடைய தென்றலினுடைய காற்றலை தவழ்ந்து சென்று அனைவரையும் தீண்டிக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? ஆம். நீங்கள் பேசுவதையும் முள்ளிய வளை மக்கள் தென்றலின் தீண்டலில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆம், நிச்சயம். எனவே முல்லை மலர்கள் அடர்ந்த முல்லை மண்ணில் முள்ளிய வளையிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய உங்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்புடன் எங்களுடைய பார்வையாளர்கள் மத்தியில் இருந்து ஒரு சத்தமான கரகோஷத்தை எதிர்பார்க்கிறோம். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளுடன் என்ன பாடலை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள்? நெஞ்சிலோர் ஆலியன் திரைப்படத்தில் வருகின்ற நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அருமையான ஒரு பாடல். அந்த பாடலின் வரிகளில் பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தங்களை போன்று இன்று நீங்கள் அந்த பாடலை மீட்டி பார்க்கின்ற பொழுது, அதனை இசைக்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆர்வத்தையும் இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் ரசிகர்கள் மத்தியிலே. நாகபூஷணி, இந்த பாடல் அதிகமாக தென்றல் வானொலிகளிலே அதிகம் ஒளிபரப்பப்படுகின்ற பாடல்களில் ஒன்று. ஆமாம் ஆமாம். ஏனென்றால் நல்ல அர்த்தமிக்க பாடல்களை கேட்கும் ரசிகர்கள் இன்றும் ஏராளமாக இருக்கிறார்கள். மாசிலாமணி, நீங்கள் தென்றல் வானலை வாயிலாக இப்படி ஒரு போட்டி நடைபெறப் போகிறது என்பதை அறிந்து இந்த போட்டிக்காக விண்ணப்பித்து வந்தவர். உங்களுக்கு ஏற்கனவே இப்படி ஒரு ஆசை, எனக்கு ஒரு மேடை தந்தால் என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் என்ற ஆர்வத்தோடு இருந்தவர். நான் இதற்கு முதல் பல மேடைகளில் பாடியுள்ளேன். ஆகவே இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துள்ளேன். நான் மேலும் வளம் பெற வேண்டுமென்றால் இப்படியான நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. சரி மாசிலாமணி, நீங்கள் என்னென்ன மேடைகளில் எல்லாம் பாடியிருக்கிறீங்க? இப்போ மேடைகள்னு சொன்னால் பல மேடைகள் இருக்குது. கோயிலில் ஒரு மேடை வரும், திருமண விழாவிலே ஒரு மேடை அமைப்பார்கள், அதே போன்றுதான் மேலும் விளையாட்டு நிகழ்வுகளிலே மேடைகள் வரும், இப்படியாக பல மேடைகள் வரும். நீங்கள் என்னென்ன மேடைகளிலே பாடியிருக்கிறீங்க? நான் என்னை பற்றி புகழ விரும்பவில்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கின்றேன். நான் சித்ராலயா இசைக்குழு என்ற ஒரு இசைக்குழுவை நடாத்தி வந்தேன். அந்த இசைக்குழுவை நானே நிர்வகித்து வந்தபடியால் சில பாடல்களையும் நான் அதில் பாடினேன். இப்பொழுது ஒரு ஆல்பத்தையும் நான் வெளியிட்டிருக்கின்றேன். நான் பல பாடல்களை எழுதி மீட்டமைத்தும் நானும் பாடியிருக்கின்றேன். எங்கே பல பாடல்களை தன்னுடைய சொந்த முயற்சியிலே எழுதியமைக்காக நாங்கள் அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம், ஒரு கரகோஷத்துடன்.
ஏனென்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் நம்மவர் திறமைகளை நம்மவர்களே இப்பொழுது வெளிக்காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். தென்னிந்திய பாடல்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அதனை ரசிப்பதற்கு மேலதிகமாக எங்களுடையவர்களுடைய திறமைகளும் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் கூட அதுதான். எங்களுடைய பாடல்கள் எங்களுடைய குரல்களை நாங்கள் பரிணமிக்க செய்ய வேண்டும் என்கின்ற பேரவாவிலே தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் 2வது கட்டமாக நடத்துகின்றோம். அந்த வகையிலே மாசிலாமணி, நீங்கள் இன்று பாடப்போகின்ற பாடலை யார் யாரெல்லாம் உங்களுடைய வீட்டிலே கேட்டுக்கொண்டிருப்பாங்க இந்த வழியில? நிச்சயமாக வீட்டிலையும் கேட்பார்கள், என்னுடைய நண்பர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எல்லாருக்கும் சொல்லிவிட்டு வந்தீங்களா அன்று நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறீங்க? நிச்சயமாக சொன்னேன். சரி, நீங்கள் சொன்ன அந்த இசை குழுவினரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பார்கள், ரசிக்க காத்திருப்பார்கள். சரி, கரகோஷத்தோடு ஆரம்பியுங்கள் உங்கள் பாடலை. சரி, உங்களுடைய பாடலுக்கான நேரம் இதோ வருகிறது. அதே போன்று நேர்களே, நீங்களும் உற்சாகமாக எங்களுடைய மாசிலாமணி முள்ளியவளையிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய மாசிலாமணியினுடைய பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதே போன்று மறந்து விடாதீர்கள், எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்திலும் அதே போன்று அந்த யூடியூப் தளத்திலும் நீங்கள் இந்த போட்டி நிகழ்ச்சிகளை நேரடியாகவும் அதே போன்று ஒலிப்பதிவுகளையும் கேட்கலாம். எனவே அடுத்த வாய்ப்பு மாசிலாமணி, இவர் முள்ளியவளையிலிருந்து. அங்கே உங்கள் கரகோஷத்துடன் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 மேடையிலே அடுத்த பாடகர் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்து விட்டால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்து விட்டால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்து விட்டால் அமைதி என்றும் இல்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்து விட்டால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிவதில்லை. மாறுவதே புரிந்து கொண்டால் பயணம் புரிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம்
ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்து விட்டால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்து விட்டால் அமைதி என்றும் இல்லை. சரி, மாசிலா மணிக்கு இங்கே உங்கள் கரகோஷம், இங்கே அரங்கு நிறைந்த கரகோஷத்தை எங்களுடைய பார்வையாளர்கள் வழங்கி வைத்திருந்தார்கள். அதே போலதான் நம்மவர் பாடும் திறமைக்கு களம் அமைத்து தரும் நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நேரடி ஒலிபரப்பாக, திங்கள் புதன் ஆகிய தினங்களில் மறு ஒலிபரப்பாக. இன்றும் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் நாங்கள் வருக வருகவென்று வரவேற்கிறோம். சிறப்பாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் சேவை பணிப்பாளர் ஆர் கணபதி பிள்ளை அவர்களையும் தமிழ் சேவை கட்டுப்பாட்டாளர் ஆர் யோகராஜன் அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல அனைத்து விருந்தினர்களையும் வரவேற்கிறோம். வானலை வழியே நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கும் உங்களையும் நீங்கள் கலையகம் வந்து பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்றும் பின்னணி இசை வழங்கும் எமது கூட்டுத்தாபனத்தின் இசைக்கலைஞர்கள் லலித் சாந்த பிரிய தலைமையில் தரிந்து சதுரங்க சிந்தக லக்மால் அசேல வன்னியாராச்சி கவித சில்வா சமிந்த லோகுகுமார இந்துநாத் நந்தசிரி இவர்களது இசையில் மூன்றாவது நட்சத்திர பாடகர் இப்போது மேடையில். சரி, மூன்றாவது பாடகரை நாங்கள் அழைப்பதற்கு முன்பதாக ஏற்கனவே ஒலித்த அந்த அருமையான பாடலை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்கின்ற பாடல். இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அனைவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டங்களும் ஞாபகம் வந்திருக்கும். என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. அதுதான் வாழ்க்கை என்பதாக கண்ணதாசன் அருமையாக அந்த பாடலை எழுதியிருப்பார். இப்போ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நாகபூஷணி? வாழ்க்கையிலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் என்னவும் நடக்கலாம் இல்லையா? திடீரென்று உயரத்துக்கு போகலாம், கடந்து போகும். திடீரென்றும் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், எல்லாம் கடந்து போகும். அப்போ நீங்க எங்களுடைய போட்டியாளர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலும் எதுவும் நடக்கலாம். அவர்கள் சிறப்பாக பாடினால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சென்று உயர்ந்த தென்றல் சிங்கிங் ஸ்டார் என்கிற அந்த நட்சத்திர அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதே போன்று சிறப்பாக பாடினாலும் கூட இறுதி தருணத்திலே நெருங்குகின்ற அந்த பரபரப்பு மிகுந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சிறு தவறும் கூட அவர்களுடைய மகுடத்தை பெற்று செல்வதை தடுத்து விடவும் வாய்ப்பிருக்கிறது. ஆம், எனவே அவர்களுக்கு தேவை தன்னம்பிக்கை, அதே நேரம் விடாமுயற்சி. ஏனென்றால் இந்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் ஏற்கனவே பாடிய பிரபல பாடகர்கள் அல்ல. தாங்கள் எந்த பாடலை பாடுகிறோமோ அந்த பாடகரும் அல்ல. தங்களுக்கு ஒரு நல்ல களம் வேண்டும், எங்களுக்கு திறமை இருக்கிறது, அந்த திறமையை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள். அத்தகையவர்களுக்குத்தான் தென்றல் களம் தந்திருக்கிறது. எனவே நீங்கள் ஏற்கனவே தகீஷன் சொன்னது போல் அவர்கள் இறுக பற்றி பிடித்து கொண்டு முயற்சிக்க வேண்டும், தொடர வேண்டும். உண்மையிலே இலங்கையில் இடம்பெறுகின்ற முதலாவது நேரடி வானொலி இசை போட்டி நிகழ்ச்சியாக எமது வாத்திய குழு முன்னிலையில் இசை வழங்க பாடகர்கள் பாடுகின்ற போட்டியாக இந்த போட்டி அமைவதுதான் விசேடம் நேர்களே. அதே போன்று இது நேரடியாக இடம்பெறுகின்ற போட்டி என்பதன் காரணமாக நிகழ்ச்சியும் மேலும் சுவாரஸ்யம் பெறுகிறது, அதே போன்று பரபரப்பும் தோற்றிக்கொள்கிறது. எனவே தொடர்ந்து நாங்கள் நேர்களை அழைக்கிறோம், வருகை தந்த நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்கு வருமாறு. நீங்கள் நேரடியாக எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் என்பதை ஞாபகமூட்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளரை நாங்கள் வரவேற்போம். எங்களுடைய பார்வையாளர்கள் மத்தியிலே ஒரு கரகோஷத்துடன் அடுத்த போட்டியாளர் யார் என்று பார்க்கலாம். உரும்பராய் மகிந்தன். உரும்பராய் மகிந்தன், வாங்க மகிந்தன், எப்படி இருக்கிறீங்க? நன்றாக இருக்கிறீர்கள். சரி, உங்களுடைய ஊர் உரும்பராய்? பலாலி வீதி உரும்பராய். உரும்பராயிலே என்னென்ன சிறப்பு இருக்கிறது? விவசாயம் சிறப்பு. சரியாக சொன்னீர்கள். அது ஒரு தோட்ட நிலம் கொண்ட ஊர். எங்களுக்கு வவுனியாவில் பல வருஷம் இருந்த பழக்கத்தில் ஒரு கட்டாய நிமித்தத்தில் திரும்ப உரும்புராய்க்கு வர வேண்டியதாக போயிட்டது. நாங்கள் பிறப்பு வளர்ப்பெல்லாம் உரும்புராய் தான். சரி, உரும்புராயிலே அதிகம் இப்போது என்ன விளைச்சல் இருக்கு தோட்டத்தில்? வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயத்தில் என்ன, சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா?
சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். அந்த உரும்புராய் தோட்டம் மாத்திரமல்ல, சாதாரணமாக விவசாய தோட்டங்களிலே அதுவும் வடகிழக்கை பொறுத்தவரை யாழ்ப்பாண பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகம் இந்த தண்ணீர் பம்பியில் தான் வந்து தண்ணீர் இறைப்பாங்க. இன்னும் அந்த பழைய கிணற்றிலே தண்ணீர் இறைக்கிற முறைகளும் சில இடங்களில் இருக்கிறது. இல்லை இப்போ அப்படியே மோட்டர் பூட்டி ஃபுல்லாக மோட்டர் என்ன மண்ணெண்ணெய் பூட்டி மோட்டர் பூட்டி அப்படியே கால்வாய்களால் பாத்தியை கட்டி தண்ணிக்குள்ள இறங்கி. ஆனால் இப்போ எல்லாம் ரசாயன பசலை பாவிப்பதை மக்கள் விரும்புவதில்லை. என்ன விரும்பவில்லை, இந்த பொலித்தீன் விரும்பவில்லை. அதன் காரணமாக தான் விவசாய அமைச்சு கூட இன்று சேதன பசலையை பாவியுங்கள், ரசாயன பசலையை தவிர்த்திடுங்கள். சேதன பசலையை பாவித்தால் உண்மையிலே எதிர்வருகின்ற காலகட்டத்திலே பிறக்கப் போகின்ற சந்ததிகளுக்கும் எங்களுடைய நிலம் மாசுபடாது, அதே போலதான் சூழலுக்கும் மாசு இல்லை, நோயும் தொற்றாது. சரி, நாங்கள் அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்று என்ன பாடலை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீங்க? எனக்கு பின்னணி பாடகர்கள் தென்னிந்திய பின்னணி பாடகர்களால் பாடல்கள் என்றால் ஒரே பைத்தியம். ஏஎல் ராகவன், பிபி ஸ்ரீனிவாஸ், டிஎம் சௌந்தரராஜன், இப்படி எல்லாரையும் சொல்லிக்கொண்டே போகலாம். பெண் குரல்களும் தான், ஆனால் பெண் குரல் பாடல்களை நான் பாடுவதில்லை. ஆமாம். யார் உங்களுக்கு அதிகமாக பிடித்த பாடகர்? ஏஎல் ராகவன், டிஎம் சௌந்தரராஜன், ஏஎல் ராகவன். இவர்களுடைய பாடல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேட்டு வருவீர்களா? அந்த காலத்திலேருந்து நான் பிறந்த 1958ஆம் ஆண்டு 63ஆம் ஆண்டிலிருந்து பழம்பெரும் ஒலிபரப்பாளர்களின் குரல் இன்றும் என்ற காதுக்கு நிற்கின்றது. அந்த ஒலிபரப்பாளர்கள் குரலிலே, அதுவும் அதிகாலை வேளையிலே தென்றல் வானொலியிலே ஒலிக்கக்கூடிய பசுமையான நினைவுகளை மீட்டுகின்ற அந்த பழைய பாடல்கள் ஒலிக்கின்ற தருணத்தின் சுவை எப்படி இருக்குது உங்களுக்கு உரும்புராயில் இருந்து கேட்கின்ற போது? அந்த காலத்தில் வேல்செட் ரேடியோவில் தான் கேட்போம், பேட்டரியில். வேல்செட் காலத்திலும் எங்களுடைய வர்த்தக ஒலிபரப்பு எங்களுடைய நேயர்களை கொள்ளை கொண்டது. தமிழ் சேவை 2-1 வர்த்தக சேவை இப்படியெல்லாம் கேள்விப்பட்டேன். சரி, இன்று தென்றலாக அனைவருடைய மனங்களிலும் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அது தென்றல் வானொலியிலே இன்று நீங்கள் பாடுவதற்காக வருகை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய பாடல் என்ன? கை கொடுத்த தெய்வம் என்ற படத்தில் டிஎம் சௌந்தரராயனுடன் ஏனைய பாடல்களும் சேர்ந்து பாடிய பாடல். இருந்தாலும் சௌந்தரராயன் அவர்கள் பாடிய வசனங்களை மாத்திரம் பாடுகின்றேன். சரி, கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலே இருந்து பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் அந்த கரத்தை சரியாக பற்றி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, இல்லையா நாகபூஷரி? நீங்கள் நிச்சயமாக. எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி சிறப்பாக பாடலை பாடி அடுத்த சுற்றுக்கு நீங்கள் தெரிவாக வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாடலை பாடுவோமா? ஆமாம். ஓகே, காரகோஷத்துடன் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய இலத்தர சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவு. அடுத்த போட்டியாளர் யாழ்ப்பாணம் உரும்புராயிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மஹிந்தன். இந்து நதியில் இசை நிலவினிலே கேரளம் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்கமராட்சியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கை பரிசளிப்போம். சிங்கமராட்சியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கை பரிசளிப்போம். இந்து நதியின் இசை நிலவினிலே கேரளம் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில்
இயேசுவை நேருறுத்தி விதித்தமைப்போம் சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம் இயேசுவை நேருறுத்தி விதித்தமைப்போம் தங்கத்தில் ஓடி வரும் நீரின் இசையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் இசையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் சிந்து நதியின் இசை நிலவினிலே கேரளம் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் நம்மவர் பாடும் திறமைக்கு களம் அமைத்து தரும் நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டி செவ்வாய் வெள்ளி தினங்களில் நேரடியாகவும் புதன் திங்கள் ஆகிய தினங்களில் மறு ஒலிபரப்பாகவும் 104.7 104.9 ஆகிய அலைவரிசைகளிலும் www.slbc.lk என்ற இணையதள முகவரியிலும் உங்கள் செவிகளுக்கு இன்பமூட்டுகிறது. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் தேசிய லொத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசளை பிரிவு. இப்போது தக்கீஷன் எங்களுடைய பார்வையாளர்கள் மத்தியிலே யாரோ ஒரு பார்வையாளரை நேர்காண போகிறார். ஆம், இங்கே பல பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று பேசுவதற்கு முன்பதாக யாரிடம் செல்லலாம் என்று நான் யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு சரி, இவரிடம் பேசி பார்க்கலாம். உங்களோட பேர்? சிவா. அடுத்த போட்டியாளர் தயாராக இருக்கிறீங்க. என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் மட்டும் சொல்லாதீங்க. எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்களா? ஓமண்ணா ஓரளவு இருக்கேன். எந்த ஊர் உங்களோட? நான் பெட்டிகளவில் சித்தாண்டிலிருந்து வந்திருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கு இன்னும் நீங்கள் தயாராகுங்கள். அதுவரை நாங்கள் பார்வையாளரிடம் தொடர்ந்து பேசிவிட்டு வரலாம். நீங்கள் உங்களோட பேர்? என் பேர் அபிலாஷ். நான் கிரான்ல இருந்து வரணும். கிரான் என்று சொன்னது மிகவும் பிரபலியமான ஒரு பகுதி. உங்களோட ஊரை பற்றி சொல்லுங்க. கிரான் வந்து ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் பேசப்பட்டு வர ஒரு இடம். சரி, கிரான் பகுதியிலேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பகுதியில் வந்து என்ன விசேஷம், என்ன இருக்கிறது அங்கு உங்களுடைய ஊரில்? எங்களோட ஊரில் வந்து நிறைய இந்த கோயில்னு சொல்லி இப்போ பலவிதமான கடவுளுக்குன்னு கோயில்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தற்காலத்தில் வந்து டவர் கட்டி கொண்டு வராங்க. அதோட பாலமும் புனரமைக்கப்பட்டு கொண்டு வருது. அதாவது மீன் பாடுகின்ற தேநாடு கிழக்கிழங்கையிலே கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கிறீங்க. எங்களுடைய நிகழ்ச்சி எப்படி இருக்குது? நேரடியாக தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு நிகழ்ச்சி பார்க்கல. ஆனால் என் ஃப்ரெண்டால் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு புதுவிதமாகவும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறாங்கன்றது எனக்கு இன்றைக்கு தான் ரியலாக விளங்கிட்டு. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? படித்து கொண்டிருக்கிறீங்களா, தொழில் புரியுறீங்களா? உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி செகண்ட் இயர் படித்து கொண்டிருக்கேன். கிழக்கிழங்கிலிருந்து போட்டியை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறீங்க. உங்களுடைய வேறு யார் யார் நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த வேளையிலே, எங்களுடைய தென்றல் அபிமானிகள்? இங்கே நானும் இந்த போட்டியாளராக பங்கு பெற்ற சிவானந்தன் தான் வந்திருக்கேன். உங்களுடைய ஊரிலே வேறு யார் யார் எங்களுடைய அபிமானிகள், உங்களுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள்? அவர்களையும் ஞாபகமூட்டுங்கள். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இல்லையா? கஜேந்திரன் சித்தாண்டி, மற்றது ஜசோ கல்முனை, மற்றது சசி கிரா, அப்படி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட அம்பிஷன் இல்லாட்ட உங்களுடைய எதிர்கால இலக்கு என்ன? நீங்கள் என்னவா வர வேணும்னு சொல்லி இப்போ கிழக்கிழங்கில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்து என்ன உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு? அந்த வந்து நான் எஜுகேஷன் ஸ்பெஷல் செஞ்சு கொண்டிருக்கேன். அப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு போஸ்ட் எடுக்கணும் அந்த அம்பிஷனாக இருக்குது. இடைக்கிடையே பாடல்கள், இசை இதிலும் ஆர்வம் அப்படியா? எனக்கு பாடல் மிகவும் பிடிக்கும். யாருடைய பாடல்கள் அதிகம் பிடிக்கும்? எனக்கு வந்து பாலசிங்கம் அவருடைய பாடல் தான் எனக்கு கூடுதலாக பிடிக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல். சரி, உங்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு குட்டி தம்பி ஒருவரும் இருக்கிறார். அவருடன் பேசுவதற்கு முன்பதாக இன்னொருவர் இருக்கிறார். யாருன்னு பார்க்கலாம். இவரை குரலில் நாங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்திவிட்டு அடுத்து நாங்கள் ஒரு சஸ்பென்ஸையும் வைத்திருக்கிறோம், அதையும் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என்னுடைய பேர் கிருஷ்ணகுமார்.
கிருஷ்ணகுமார், உங்களை நன்றாக கண்ட ஞாபகம் இருக்கிறது. எங்கு? ஆம், குரல் தேர்விலே நீங்கள் உங்களுடைய மகளுடன் வந்த ஞாபகம் இருக்கிறது. இன்றும் மகளுடன் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய மகளும் வந்து நிகழ்ச்சியிலே கடந்த நான் நினைக்கிறேன் எங்களுடைய 2 வாரங்களுக்கு முன்பதாக முதலாவது சுற்றிலே பங்கு பெற்றிருந்தார். இன்று போட்டியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறீங்க. எப்படி எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நீங்கள் கேட்டு வாரீங்களா? எப்படி இருக்கிறது தென்றல் சிங்கிங் ஸ்டார்? உண்மையிலே இந்த நிகழ்ச்சி மிகவும் திறமையாக இருக்கிறது. நான் இன்றைக்கு ஆஃபீஸுக்கும் போகாமல் லீவு போட்டு இங்கே வந்திருக்கிறேன். யாராவது ஃபேஸ்புக்கில் என்ற போட்டு இன்றைக்கி என் வேலையை தூக்கிற ட்ரை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஃபார் அ ஜோக். நான் உண்மையில் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் வர்றது காரணம் எங்களோட மகள் இங்கே இருக்கிறான் தில்ஷா, வைஃப் இருக்கிற மாலினி. இவங்க இதுக்கு முதல் வந்த ப்ரோக்ராமில் எனக்கு வந்து இதில் பங்கு பெற்ற முடியலாம் போயிட்டுது. ஆனால் இவங்க வந்து வீட்டில் ஒவ்வொரு நாள் என்ன கிண்டி கொண்டே இருப்பாங்க. நீங்கள் கோ அண்ட் சி அந்த ஒரு ஸ்டூடியோ ப்ரோக்ராம்னு சொன்னால் அது எப்படி பிரம்மாண்டமாக இருக்கும். அதை போய் பார்க்கணும் நேரில். நீங்கள் யூல் ஃபீல் தட். அதை போய் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலும் அப்படின்னு சொல்லி நடுவு கட்டி கொண்டே இருப்பாங்க. அப்போ நான் இன்றைக்கி எப்படியாவது ஒரு முக்கியமான பொசிஷனில் இருந்தாலும் நான் ஆஃபீஸில் லீவ் போட்டு இன்றைக்கி வரணுமென்ற ஒரு கட்டாயத்தோடு இங்கே வந்து இங்கே நான் பார்த்தேன். நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்டூடியோ ப்ரோக்ராம்ன்றது இப்படி இருக்கும்ன்றது இன்றைக்கி நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அதுலேயும் இந்த நாகபூஷணி அவங்களோட குரலில் நான் இப்போ ஏறத்தாழ நிறைய வருஷங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்களோட வீட்லேயும் நாகபூஷணியோட குரல் என்று சொன்னால் சரியான விருப்பம் எங்களோட அப்பா அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார் அவங்களோட குரலை பற்றி. நான் இன்றைக்கு நேரம் வந்து பார்க்கல உண்மையில் சரியான வித்தியாசமாக தெரியுது. அதே மாதிரி தக்கீஷன் உங்களோட குரலை வந்து நான் இன்றைக்கி நேரம் வந்து பார்க்குறேன். நான் இந்த காருக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு 100-150 தடவை தென்றல் சிங்கிங் ஸ்டார் ரெண்டு ஒலிச்சு கொண்டே இருக்கும். என்று சொன்னால் இந்த நேரம் அந்த சேனலில் தான் போய்கொண்டிருக்கும். அப்படி ஒரு தூரத்துக்கு நீங்கள் எங்களை நல்லா கவர்ந்துருக்கு இந்த ப்ரோக்ராம். அதே மாதிரி இன்றைக்கு எங்களோட அப்பா பக்கத்தில் இல்லை. அப்பா பக்கத்தில் இருந்தால் தக்கீஷனை பற்றி நிறைய சொல்லுவார் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் மும்மொழியில் நல்ல வடிவாக நீங்கள் அனௌன்சிங் அதெல்லாம் தான் நல்லா செய்கிறீங்க 3 மொழியெல்லாம். இப்போ அப்படியான திறமைகளான அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட அந்த கம்போசர் சிவசங்கர் இருக்கிறார் கணேஷ், அவர் ப்ரோக்ராம் நான் நிறைய யூடியூப் அதுகளெல்லாம் போய் பார்த்துருக்குறேன். திறமையான ஒரு இதில். மற்றது இன்றைக்கு இது வாசிக்கிறவர் என்ன தபையில் வாசிக்கிற யார் ரட்னம் அண்ணா இன்றைக்கு இல்லை. அவர் வந்து மேடையில் ஏறி இருந்தேன்னு சொன்னால் ரொம்ப திறமையாக இருக்கும். இன்றைக்கு அதை கூட பார்க்க கிடைக்கல. இருந்தாலும் இந்த இவ்வளோ திறமைசாலிகளுக்கு முன்னால் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவாக இல்லாவிட்டால் மிகவும் உற்சாகமாக எங்களுடன் கருத்தை பரிமாறிக்கொண்டிருந்தார் கிருஷ்ணகுமார். அவருடைய புதல்வியும் நிகழ்ச்சியிலே எங்களுடைய போட்டியிலே பங்கு பெற்றிருந்தவர். இன்றைய தினம் பார்வையாளர்களாக வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே அனைவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இங்கே பார்வையாளர்கள் மத்தியில் எங்களுடைய சிரேஷ்ட பாடகர் சூரியகுமார் வி முத்தலகு அவர்களும் இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார். எனவே கலைஞர்களுடைய ஒரு சங்கமமாக கலை கோயிலாக இருக்கக்கூடிய இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய இந்த கலையகத்திற்கு வருகை தருகின்ற ஒவ்வொருவர்களும் இந்த வானொலியினுடைய ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் வீட்டிற்கு வருகை தந்து இசை மழையிலே நனைந்து கொண்டு புதிய ஒரு வானொலி அத்தியாயத்தை எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நேரடி வானொலி இசை போட்டி நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நேர்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதுடன் உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் வாருங்கள் என்று சொல்லி இப்போ மேடையில் அடுத்த பாடகரும் தயாராக இருக்கின்றார். இது தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2. எங்கே ஒலி வாங்கியை கையளிக்கிறேன் நாகபூஷணியிடம். மட்டக்களப்பு சிவானந்தன் வந்திருக்கிறார். சிவானந்தன் கேட்டீங்க தானே, பார்வையாளராக வந்திருக்கும் ஒரு போட்டியாளரின் தந்தை அனுபவபூர்வமாக தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை அப்படியே கொட்டிவிட்டார். எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருவது மட்டுமல்ல, அவர் இந்த நிகழ்ச்சியிலே ஆழ்ந்து இதை அனுபவித்து ரசித்திருக்கிறார். அந்த உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக நாகபூஷணி, அதே போலதான் பல நேர்கள் எங்களுடைய தென்றல் எஃப்எம் அபிமானிகள், தீவிர அபிமானிகள் நாடு பூராக உலகம் பூராக இருக்கின்றார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் எமது ஒலிபரப்பு சேவைகளிலே இன்றும் தங்களுடைய ஆதரவையும் அன்பையும் வைத்திருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்வது, உங்களையும் நாங்கள் நினைவூட்டிக் கொண்டு உங்களுடைய அன்புடன் தான் நாங்கள் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பலருக்கு உண்மையிலே இந்த போட்டி நிகழ்ச்சியை நேரடியாக பார்க்க விருப்பம் இருந்தாலும் ஒரு சில தயக்கம், நேரடியாக வந்து பார்ப்பதிலே ஏதாவது சிக்கல் இருக்கிறதா, எப்படி செல்வது என்றெல்லாம் யோசிப்பார்கள். நீங்கள் எதற்குமே யோசிக்காமல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிரதான நிலையத்திற்கு நீங்கள் வருகை தந்து கொழும்பு 7 அமைந்திருக்கக்கூடிய டொரிங்டன் சதுக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய எமது கலையகத்திற்கு நீங்கள் வருகை தந்து தென்றல் சிங்கிங் ஸ்டார் நேரடி கலையகத்துக்கு நீங்கள் வாருங்கள். செவ்வாய் வெள்ளி தோறும் இந்த இசை அனுபவத்தை பார்க்கலாம், ரசிக்கலாம், கேட்கலாம். அதே போன்ற ஒரு புதிய இசை அனுபவத்தையும் உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற மகிழ்வான செய்தியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த போட்டியாளரை அழைப்போமா? உற்சாகத்தோடு தவிப்போடும் காத்து கொண்டிருக்கிறார் மட்டக்களப்பு எஸ் சிவானந்தன்.
வாங்க சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஒலி வாங்கி அப்படியே கையில் வைத்து பேசுங்கள். உங்களுடைய குரலை நேர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் சத்தமாக கேட்க வேண்டும். இல்லாட்டால் அவர்கள் ரேடியோ கிட்ட வந்து கேட்க வேண்டி வந்துடும். என்ன, எப்படி இருக்கிறீங்க சிவானந்தன்? நல்லா இருக்கேண்ணா. சரி, நான் உங்களுடன் பார்வையாளர் அரங்கிலே வைத்தும் பேசினேன். இப்போ நீங்கள் மேடையில் இருக்கிறீங்க, உங்களை பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதே போல நேர்களும் நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு இளம் பாடகர், என்ன பாடலை என்று தெரிவு செய்திருக்கிறீர்கள்? நான் வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டோம். நல்ல ஒரு பாடல், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல். அதிகமாக இந்த பாடல் இன்றும் ரசிக்கப்படுகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ள கிடைத்தமை உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஓமண்ணா, நிச்சயமாக. நான் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற போது என்னோட இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ அதை பார்த்து நானும் எப்படியாச்சும் போய் இங்கே பாடி பார்க்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். நீங்கள் இப்படியான போட்டி நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். இலங்கையில் இடம்பெறுகின்ற முதலாவது நேரடி போட்டி நிகழ்ச்சி இது. அதிலும் நீங்கள் பங்கு பெற்ற கிடைத்திருப்பது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களும் இப்போ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். யார் யார் இருக்கிறாங்க? கேம்பஸில் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. கேம்பஸ் முழுக்க. இப்போ எங்களுடைய கிருஷ்ணகுமார் தெரிவித்திருந்தார், நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவாக போட்டு என்னோட வேலையை தூக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் பகிரங்கமாக அவருக்கு மேல் அதிகாரியிடம் கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய புதல்வியினுடைய ஒரு இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கார் ஐயா, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அதே போன்று இன்று உங்களுடைய கேம்பஸில், உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து அனைவரும் நான் நினைக்கிறேன் பாடத்துக்கு மத்தியிலும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன், இல்லையா? என்னென்ன பாடமே நான் காட்டு. அதாவது இன்று விரிவுரை நேரத்திலே சாதாரணமாக இன்று என்ன விரிவுரை நடந்து கொண்டிருக்கும் அங்கு? இல்லை, இப்போ லஞ்ச் டைம் தான். இப்போ சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. அப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரமே ரேடியோவில் கேட்டு கொண்டிருப்பாங்க, தப்பிச்சிட்டார். ஃபேஸ்புக்லேயும் பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்போ உங்களுடைய விரிவுரையாளர்களும் சொன்னீங்களா நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கிறீர்கள்னு சொல்லி? இல்லை, தெரியாது. தெரியாது. ஆஹா, பரவாயில்லை. இன்று நீங்கள் சிறப்பாக பாட வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி கொண்டு எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பார்வையாளர் அரங்கிலே ஒரு சத்தமான கரகோஷத்தை கேட்போமா? ஆமாம். சரி, தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியிலே அடுத்த பாடகர் சிவானந்தன். அவருடைய பாடல் தயார். இதோ உங்கள் கரகோஷத்துக்கு மத்தியிலே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவு. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதில சொல்லிடவா. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதில சொல்லிடவா. இதயம் என்ன புத்தகமா படித்து விட்டு தந்துவிட, காதல் என்ன கட்டிடமா இடித்து அதை கட்டிவிட. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதில சொல்லிடவா. பெண்ணே உன் உள்ளம் சுகமா, பேசு ஒரு வார்த்தை நீ கல்லாமரமா. அன்பே உன் கையில் நான் விரலா நகமா, நகமாய் கலைந்தாயே இது உனக்கே தகுமா. இன்னொரு ஜென்மத்தில் பெண்ணே நீ என்னை புலானாக பிறந்து வருவாய். உன் போல பெண்ணே நீ அப்போது நேசித்தால் என் நெஞ்சில் வேதனை அறிவாய். உலகத்தின் முடிவை எழுதிய அவனே எனக்கு ஒரு முடிவை இன்னும் சொல்லவில்லை. ஏன் இன்னும் சொல்லவில்லை? அவன் உண்மை இல்லை இல்லை. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதில சொல்லிடவா.
அன்பே என் கண்ணில் தினம் கண்ணீர் பயணம். இன்னும் இது நீண்டால் கொஞ்ச தூரம் மரணம். உன்னால் அடி உன்னால் என் ஆன்மா உருகும். உன்னை தினம் தேடி நுரையீரல் கருகும். எத்தனை காதலில் தோல்விகள் உள்ளது பூமியின் ஆழத்தில் புதைந்து. அத்தனை சோகமும் வெளியில் வந்தது என் இரு கண்களில் வழிந்து. ஊரக்கத்தின் நடுவில் தலையணை கடியில் கொலு சொல்லி வருதே. அந்த இன்பம் துன்பமடி, அந்த துன்பம் இன்பமடி. உயிர் தேடும் முந்தன் மடி. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா. நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதில சொல்லிடவா. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா. நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதில சொல்லிடவா. இதயம் என்ன புத்தகமா படித்து விட்டு தந்துவிட. காதல் என்ன கட்டிடமா இடித்து அதை கட்டிவிட. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா. நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதில சொல்லிடவா. மீண்டும் இணைகின்றோம் தகிஷன். நன்றி கரிஷ்டா. இன்று ஜெயவாணி, மாசிலாமணி, மகிந்தன், சிவானந்தன் நால்வரும் மேடையேறி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். நிறைவு செய்வதற்கு இன்னும் சொற்ப நேரமே இருந்தாலும் எங்களுடைய நேயர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்ற ஆவலோடு காத்திருப்பார்கள். ஆம், எங்களுடைய சிறப்பு விருந்தினர் எமது கட்டுப்பாட்டாளர் ராஜபுத்திரன் யோகராஜன் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர் இத்தனை நாள் தினந்தோறும் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியை ரசிப்பார். தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய உணர்வுகளை போது அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். வணக்கம் ராஜபுத்திரன் யோகராஜன் அவர்களே. வணக்கம் நாகபூசணி, வணக்கம் தகீசன், வணக்கம் பார்வையாளர்களே, வணக்கம் நேயர்களே. உண்மையிலேயே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பாராட்டப்பட வேண்டிய விடயம். எமது பணிப்பாளர் அந்த ஹெட்டியாராய்ச்சி அவர்களுடைய வழிகாட்டலிலே பணிப்பாளர் ஆர் கணபதி பிள்ளை, மற்றது நான் கட்டுப்பாட்டாளராக இருக்கிறேன். அதிலும் இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எமது இசைக்கலைஞர்கள் லலித் தலைமையிலே இசை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பல பாடல்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதையும் தாண்டி முதலில் நாங்கள் தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிவசங்கர் அவர்களுக்கு பல சிரமத்தின் மத்தியிலே இந்த பாடல்களுக்கு லிரிக்ஸ் இசையை வழங்குவது என்பது மிக கஷ்டமான விஷயம். ஒரு வாரத்திலே 2 தரம் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. மிக சிரமத்தின் மத்தியிலே உங்களை எல்லாரையும் அழைத்து கலைஞர் தெரிவு நடத்தி அந்த கலைஞர்களுக்கெல்லாம் பாடலை பயிற்றுவித்து இந்த தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2விலே பாட பண்ணி வருகின்றார். இன்னொரு விடயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும். பாடல்கள் பயிற்சி பெற வேண்டும். சிவசங்கர் நல்ல ஒரு இசையமைப்பாளர், அவருடைய கையிலே நீங்கள் வளர வேண்டும். இன்றைய பாடல்களை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டும். ஒரு மேடையில் வந்து ஒரு 5 நிமிடம் ஒரு பாட்டை பாடுவது என்பது மிக சிரமமான ஒரு விடயம். அது பிழையோ சரியோ துணிந்து நின்று பாடுகின்றோம். அவர்களை உற்சாகப்படுத்துவது எங்களது கைதட்டல் தான். தக்ஷன். ஆம், நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருகை தர விருந்தினர்களூடாக நாங்கள் நேயர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே உங்களிடமிருந்து நாங்கள் நிச்சயமாக பார்வையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் ஒரு சுவையான அம்சத்தை எதிர்பார்க்கிறோம். உங்கள் குரலில் பிரபலமான டவுட் கணேசன் நாடக கதாபாத்திரத்தில் உயிரூட்டியவர் நீங்கள். அதனை அனைவரும் நேர்களும் மறைந்திருப்பார்கள். இன்று பல வானொலிகளிலே பல குரல்களில் இதனை அடியொற்றி பல நிகழ்ச்சிகள் வந்தாலும் அதற்கான ஆரம்பம் அந்த நாடகம், அந்த குரல் தான். எனவே அந்த குரலிலே நாங்கள் நேர்களை சற்று சிலாகித்து பேசினால் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். அங்கே உங்கள் கரகோஷத்துடன் இப்போது ஒலி வாங்கி முன்னிலையில் நாங்கள் டவுட் கணேசனை அழைப்போமா? நன்றி. உண்மையிலேயே நான் டவுட் கணேசன் நாடகத்திலே நடித்து பிரபல்யம் பெற்றவராக நேயர்களால் மதிக்கப்படுகின்றேன். நான் என்ன செய்தனோ எனக்கு தெரியாது. ஆனால் மக்கள் அதனை ரசித்து தக்கிசன் சொன்னது போல எத்தனையோ விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனை ஒட்டி நான் இன்று உண்மையிலே ஒரு விஷயத்தை முதலாக இந்த மேடையிலே செய்ய இருக்கின்றேன். ஸ்டாண்டப்
ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொல்லி அது இலங்கையில் இல்லை என்று தான் ஓரளவு சொல்ல வேண்டும். இந்தியாவில் இன்று எல்லா தொலைக்காட்சிகளாக இருக்கணும், மேடைகளாக இருக்கணும், அந்த ஸ்டாண்ட் அப் காமெடி தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை நான் இப்போது இலங்கையிலே அதை செய்யலாம் என்ற ஒரு முயற்சியிலே இருக்கின்றேன். அவை நான் நினைக்கிறேன் இது இலங்கையிலே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். முதலாக செய்தவர் K.S. பாலச்சந்திரன். அதன் பிறகு நான் நினைக்கிறேன் நான் தான் இதை தொடங்குகிறேன் என்று நினைக்கின்றேன். இலங்கையிலே ஸ்டாண்டப் காமெடி வந்து செய்வது மிகவும் கடினம், அதுக்கு நிறைய பயிற்சி வேண்டும். டவுட் கனெக்ஷனை வைத்து தான் இந்த ஸ்டாண்டப் காமெடியை நான் தெரிவு செய்திருக்கின்றேன். நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க பஸ்ஸுக்கு. அப்போ பஸ் வருது, பஸ் வந்து வருது, சனம் முண்டி அடித்து ஏறி கொண்டு இருக்குது. உள்ளுக்கு கண்டக்டர் ஒன்று சொல்கிறார் என்னென்னு கேட்டால், சில்லறை காசு வச்சிருக்கிற மட்டும் இறங்குவா, இல்லாதவ இறங்குங்கன்னு சொல்லி சொன்னான். அப்போ டவுட்டு கணேசன் வெளியில் நின்றவர். அவர் என்ன செய்து விட்டார் தெரியுமா, அண்ணா உன்னிட சில்லறை காசு கிடக்கோ. அப்போ கண்டக்டர் சொன்னால் இல்லையானது, அப்போ நீ முதல்ல இறங்குன்னு சொல்லி அவன் வந்து கன்னத்திலே அடித்து போட்டான். இதே மாதிரி பாருங்க, நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றேன். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு என்னோட படித்த 2 பொடிகள் வந்தவங்க. அவங்க வந்து சார் உங்களுக்கு காணலை, கனகாலமாக காணலை, உங்களோட கன விஷயங்கள் கதைக்கணும் சார்ன்னு சொல்லி, என்ன விடாப்பா அப்படி சும்மா இருக்குன்னு கேட்டு போட்டு நான் என்ன கேட்டேன், என்ன விஷயம் கேட்க, சார் எனக்கு ஒரு டவுட் உண்டு. என்னடா புதுக்க கேட்குறா, எனக்கு வந்து டவுட், உனக்கு எப்படிடா வந்தேன்னு சொல்லி. இல்லை சார் உங்களோட இருந்ததுலேயே எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருந்தது. சரி டவுட்டை சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் சரி சொல்லு கேட்பேன் சொன்னேன். இல்லை சார் நாங்கள் சைக்கிளை ஸ்டாண்டில் நிப்பாட்டி போட்டு திருப்பி ஸ்டாண்டில் சைக்கிளில் இருந்து போய் ஸ்டாண்டு உங்களுக்கு பின்னால் வருது, ஆனால் பஸ் வந்து நிற்குது, ஆனால் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, பஸ் போகுது சார், அது என்ன சார் என்று சொல்லி கேட்டான். அப்போ எனக்கு வந்து டவுட்டால் எவ்வளோ பிரச்சனை என்று சொல்லி. அதே போல் எனக்கு இன்னொரு டவுட் வந்தது பாருங்க. அப்போ நான் பஸ்ஸில் போய் கொண்டு வந்தேன். எனக்கு இந்த பாண்டியனுக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வந்தது. என்னென்னா பெண்களுக்கு இயற்கையில் கூந்தலில் மனம் இருக்கா இல்லையான்னு அந்த டவுட் எனக்கு அந்த நேரம் பார்த்து வந்துட்டது, பஸ்ஸுக்கு இல்லை. அப்போ பஸ்ஸுக்கு நான் இருக்க என்னத்தடா இந்த டவுட்டை தீர்க்கணுட்டு முன்னுக்கு இந்த பெட்டைக்கு பின்னால் நின்று அந்த பெட்டை நம்ம தலைமையிடையோ மணந்து பார்த்தேன். மணந்து பார்க்க தான் விழுந்தது கன்னத்திலே அடி. அப்படியே நான் அம்மானிட்ட போனேன். அம்மான் எனக்கு இப்படி ஒரு டவுட்டு வந்தது பஸ்ஸுக்குள்ள பக்கத்தில் இப்படி ஒரு பிரச்சனையில் நான் முன்னுக்கு நின்ற பிள்ளைங்க தலைமுடியை மணந்து பார்த்துட்டு அவன் கன்னத்தில் அடிச்சு போட்டான். அட சரா நீ ஏன்டா அதுக்கு போய் அந்த பட்டை இந்த தலைமுடியை மணந்து உண்டை விட்டா போய் இந்த பஞ்சாயத்து தலைமுடியை மணந்துருக்கலாமே. அப்போ எனக்கு இந்த டவுட் வந்து அச்சுது பாருங்க. எங்கே உங்கள் கரகோஷத்தின் மத்தியிலே டவுட் கணேசனுடைய சுவையான ஒரு குரலுடன் உங்களுக்கு விடை கொடுக்கிறோம். நன்றி ராஜபுத்திரன் யோகராஜன். தண்டர் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிறைவு பெறுகின்ற நேரம் இது. எங்கே அழைப்போம் நமது குறி இசை நாதத்தினை. தண்டர் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 ஓங்கி ஒலிக்கக்கூடிய நாத கோர்வைகள், உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய நம்மவர் திறமைகள் நேரடி வானொலி போட்டி நிகழ்ச்சியாக இன்று உங்களை மகிழ்ந்தது. லலித் சாந்த பிரிய தலைமையில் கரைந்து சதுரங்க சீந்த கலக்மால் அசேல வன்னியராட்சி கவைத்த சில்வா சாமித்த லோகுகுமார இந்துநாத் நந்தசிரி இவர்களோடு எங்கள் தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேஷ், தொழில்நுட்பம் நிஷாந்தி ரணதுங்க, சாந்தருவன் கலையக உதவி அதுல சிரி. அங்கே உங்கள் சத்தமான கரகோஷத்துடன் விடை பெறுகிறோம். என்று மீண்டும் சந்திப்போம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை. மறந்து விடாதீர்கள் நேயர்களே, காலை 11:30 தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நேரலையாக உங்களை சந்திக்கும் நிகழ்ச்சி கருத்து மற்றும் மேற்பார்வை எமது பணிப்பாளர் நாயகம் மேலானந்த ஹெட்டியாராச்சி. விடைபெற்று செல்லும் நாம் நாகபூஷணி, உங்கள் அன்பின் சிவராஜா தக்கீஷன். வணக்கம் நேர்களே. வணக்கம் நேர்களே. இலங்கையின் நட்சத்திர குரல் தேடலின் மற்றும் ஒரு ஆரம்பம். உலகுக்கு நம்மவர் திறமைகளை வெளிக்காட்டும் 60 நிமிட நேர நேரடி வானலை போட்டி நேரம். பரபரப்பான விறுவிறுப்பான நயம் தரும் பாடல்களுடன் போட்டியாளர்களை நேரலையில் இசைக்க வைக்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார். ஸ்டார்.